நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. மனதார தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Jesus. Thank you Jesus. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். பக்கத்துல வாசல்ல இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். பக்கத்துல வாசல்ல இயேசு நல்லவர். God is good and all the time. God is good. Amen. Hallelujah. சரி, இதுவரைக்கும் கூட நம்ம தேவனோட வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். கவனத்தை செலுத்தும்படியாக, தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கும்படியாக, தேவனுடைய பிரசன்னத்துக்கு கனத்தை கொடுக்கும்படியாக நம்ம எல்லாம் தெளிவாய் ஒவ்வொரு வசனங்களை பார்க்கும் பொழுது நம் செவிகளை திறந்து உள்ளங்களை திறந்து கவனமாய் கேட்போம், கவனமாய் வாசிப்போம். இந்த நாளில் ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி முக்கியமா இந்த ஒரு வசனம் நம்ம தியானிக்க போகிறோம். We're going to meditate upon this verse. 1 தெசலோனிக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 14 இருந்து 24 வரை எடுத்தவங்க வாசிங்க. ஆண்டவர் இந்த நாளில் என்ன பேச விரும்ப போகிறார் அப்படின்னு சொல்லி, என்ன பேச போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயத்தத்தோடு உள்ளங்களை ஆயத்தப்படுத்தி இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம கவனமாய் கேட்போம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். பாருங்க, இந்த நான்கு விதமான காரியங்கள் இருக்குதுங்க. 4 பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு. 14வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே இதுதான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், ஜனங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், சபைகளை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், குடும்பங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். முக்கியமா இந்த தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தேசத்தை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், இந்த உலகத்தை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். God is cleansing and sanctifying the nation. அநேக பேர் சில கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்தில் அதிகமான கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், நம்ம அதிகமா ஜெபிக்கிறோமே, ஏன் இந்த அழிவு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே. சரி, சில பேர் வந்து ஜெபிக்கமா இருக்கிறார்கள், அலட்சியமா இருக்கிறார்கள். சரி, அவங்களை விட்டுருவோம். ஆனா ஜெபிக்கிறவர்கள், உண்மையா இருக்கிறவர்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறோமே, ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே. இந்த அழிவு வருகிறது அப்படின்னு சொல்லி, இந்த வெள்ளம் வருகிறது அப்படின்னு சொல்லி, இந்த கொலை நோய் வருகிறது அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே. ஆனா குறையிற மாதிரி தெரியலையே, அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்னமும் மரணம் வருகிறது, இன்னமும் நிலைமை மோசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில நேரங்களிலே நமக்குள்ள ஒரு குழப்பம் வரலாம். இது சில பேர் கிட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏன் பாஸ் நம்ம ஜெபிக்கிறோமே, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், சபைகள் எல்லாம் எத்தனையோ சபைகள் இந்த காரியத்தை குறித்து, இந்த ஒவ்வொரு நாள் இந்த காரியத்தை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே, தேவ பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே, உபவாசத்தை எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஆனா ஏன் இந்த காரியம் வந்து இன்னும் அப்படிதான் இருக்கு, ஏன்னா இன்னும் மோசமா போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்பனா முதல் காரியம் என்னன்னு சொன்னா வார்னிங். ஐயா, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 14வது வசனத்தை வாசிங்க. 14. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் 4 விதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 4 விதமான சந்தர்ப்பம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பனா பாருங்க, இந்த வருஷத்துல ஆண்டவர் 3 காரியங்கள் கொடுத்தார். அம்மாவலியா, 1 pray, evangelize and teach. அம்மாவலியா 3 காரியங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு காரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை நீங்க கவனத்தை செலுத்தும்படியாக, இந்த காரியத்தை வந்து நீங்க ஒரு குறிக்கோளுக்குள்ள நீங்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் அநேக காரியங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 3 காரியம், ஜெபம், சுவிசேஷம், அடுத்தது நீங்க என்னது, டீச், தேவனோட வார்த்தை
பார்த்து நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த காலகட்டத்துல இந்த காரியத்தை ஆண்டவர், இந்த சூழ்நிலை ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே எழுதியிருக்கிறாரு. எதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் இந்த சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்த்து நம்ம சோர்ந்திராதபடிக்கு 4 சந்தர்ப்பங்களை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். 4 சந்தர்ப்பம், 4 ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க, டீச், 3வது வரை டீச் வருதா இல்லையா? ஆமாங்க இல்லையா? சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒண்ணு நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், அது உண்மைதான். அப்புறம் அடுத்தது நம்ம இயேசு அறியாதவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்றோம். எப்படியாவது அவங்க ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும்னு சொல்லி அவர்களை நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு பாரத்தை கொடுத்திருக்கிறார், அது உண்மைதான். சில பேர் நம்ம குடும்பத்துல சில பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, நம்மளோட நண்பர்கள் ரட்சிக்கப்படாம இருக்கிறார்கள், நம்ம சுத்தி இருக்கிற எதிரோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த வருஷத்துல ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு, இவாஞ்சலைஸ் பண்ண சொல்றாரு, சுவிசேஷம் சொல்ல சொல்றாரு. அவங்க ரட்சிக்கப்படுறாங்களா இல்லையோ, ரட்சிப்பு ஆண்டவருடையது, ஆனா சொல்றது நம்முடைய வேலை. நம்ம இல்லையா? நம்ம சொல்ல வேண்டும், நிச்சயமா சொல்ல வேண்டும். கோச்சுக்கிறாங்களா இல்லையோ, அது வந்து 2வது பகுதி. ஆனா முதலாவது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்னுடைய பாரம் என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஆமென். ஒரு நாள் உங்க சொல்லக்கூடாது, யாரும் என்கிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் இந்த சூழ்நிலையில ஆண்டவர் இந்த 4 சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். 4 ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் பாருங்க, இந்த அழிவு வரும் பொழுது ஆண்டவர் ஏதோ ஒண்ணு அங்க சொல்ல வருகிறார். ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, தேவனோட பிள்ளைகளுக்கும் சரி, தேவன் அறியாதவர்களுக்கும் சரி ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அறிந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். அப்ப இயேசு அறியாதவர்களுக்கு என்ன ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார்னாக்கா, ஏதோ ஒண்ணு நடக்குது. அப்ப அந்த சத்தியம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சத்தியம் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அந்த சத்தியத்தை நாம தான் போய் சொல்ல வேண்டும். ஆமென். சொல்லுது மாத்திரமல்ல, எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இந்த தேசத்துக்கு, இந்த உலகத்துக்கு எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையின் சத்தம், ஹலோ, வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கார். நம்ம தேசத்துக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன வார்னிங் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வருகைக்கு வராதுக்கு முன்னே இதெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எதெல்லாம் எழுதி இருக்கிறதோ அதுதான் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, தேவன் வருகைக்கு வராதுக்கு முன்னே, சேனைகளோடு வராதுக்கு முன்னே, rapture take place பண்ணாதுக்கு முன்னே இந்த காரியம் சம்பவிக்கும், சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப சம்பவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது ஆண்டவர் இந்த தேசத்துக்கு, உலகத்துக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். எச்சரிக்கை. அப்ப நாம இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம பிறருக்கும் எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட எச்சரிக்கை அப்படின்னு சொன்னா, பயமுறுத்துகிற ஒரு எச்சரிக்கை அல்ல. பயமுறுத்துகிற ஒரு எச்சரிக்கை அல்ல. இயேசுல நீ செத்துருவ, உனக்கு கொள்ளை நோய் வந்துரும், நீ உயிர் பிழைக்க மாட்ட அப்படின்னு பயம் ஏற்படுத்துகிற ஒரு எச்சரிக்கை சத்தம் அல்ல. இயேசுல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன். ஆமென். இந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகள் நீங்க அலட்சியமா இருக்கிறார்கள், ஒரு வாழ்க்கையில அலட்சியமா இருக்கிறார்கள். ஏதோ வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும்னு சொல்லி அப்படி அலட்சியமா இருந்து கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை சத்தம் வந்து கொண்டிருக்கிறது. Wake up! Wake up! Wake up! தூங்குறது போதும், தூங்குறது போதும். Wake up! Amen. இன்னைக்கு நீங்க பல வருஷமா கிறிஸ்துக்குள்ள இருக்கோம், பல வருஷமா ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை நம்ம சொல்லி இருக்கிறோமா? சத்தியத்தை நம்ம போதிச்சிருக்கிறோமா? அந்த சத்தியம் எப்படிப்பட்டது? ஒரு எச்சரிக்கையின் சத்தமா இருக்கும். பாவத்தை கண்டிக்கிற, தேவனுடைய வருகை சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு செய்தி, ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு செய்தி, சபைகளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு செய்தி, சபைகளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு செய்தி, குடும்பங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு செய்தி, முக்கியமா நம்முடைய ஆத்துமாவை ஆயத்தப்படுத்துகிற ஒரு செய்தி. இதை நீங்களும் நானும் இதை அறிந்திருக்கிறோம், இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த சத்தியத்தை அறிந்து சொல்லாம இருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த 4 சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தியிருக்கேன். 4 kind of chances and opportunity for you to tell before the coming of Christ. தேவன் வருகைக்கு வராதுக்கு முன்னே இந்த 4 சந்தர்ப்பங்களை ஆண்டவர் இந்த சம்பவத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால தான் இவ்வளவு விஷயம் நடக்குது. இவ்வளவு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஓ நடக்குது அப்படின்னு சொல்லி நாம சோர்ந்து போகாதபடிக்கு இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி, அதான் ஆண்டவர் சொல்றாரு, போன வாட்டி நான் வந்து நேரத்தை குறித்து நான் பேசுறேன். நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கப்பட்ட நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப 4 சந்தர்ப்பம் நம்ம பார்க்கிறோம். வார்ன், எச்சரியுங்கள். அது மாத்திரமல்ல, எச்சரிப்பு மாத்திரமல்ல, அடுத்தது என்னது? வாசிங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள். ஆமென். கவலையா இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்க எத்தனை பேர் டிப்ரஷன்ல போயிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, தெரியுமா உங்களுக்கு? சில நேரத்துல உங்க கூட இருக்கிற நண்பர் கூட டிப்ரஷன்ல போய் கொண்டு இருப்போம் சொல்ல மாட்டாங்க. அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு டிசர்ன்மென்ட் தேவை, பகுத்தறிவு தேவை. யார் யார் என்ன உங்க வாழ்க்கையில கடந்து போயிட்டு இருக்க சில நேரத்துல சொல்ல மாட்டாங்க. எத்தனை பேர் நீங்க உங்க செய்தியில பார்த்திருப்பீங்க, நல்லா தானே இவன் பேசிக்கிட்டு இருந்தான் நேத்து, அதுக்குள்ள நீங்க தற்கொலை பண்ணிட்டானே, நல்லா தானே சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான், நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான், நல்லா தான் நம்ம கூட சாப்பிட்டு இருந்தான், ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்தான்? நமக்கு தெரியாது, பார்க்கும்போது நமக்கு தெரியாது. சிரிப்பாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற வேதனை வந்து யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு இடம் தேவை பகிர்ந்து கொள்ள. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கணுமா? Even the Holy Spirit is comforter. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் கூட தேற்றவாளன். நம்மை தேற்ற ஆண்டவர் தேற்றவாளனை அனுப்பினார். அப்ப நாம எந்த அளவுக்கு பிறருக்கு ஒரு தேற்றவர்களாய் காணப்பட வேண்டும்? ஆமென். என்ன துக்கத்துல கடந்து போய் இருக்கிறார்கள், என்ன வேதனையில கடந்து போய் இருக்கிற சில நேரத்துல வந்து அவங்ககிட்ட சொல்ல முடியல, அவங்களுக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? பிரே. ஆமென். நிச்சயமா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவங்களுடைய ஆத்துமாவை நிச்சயமா காப்பாத்துவாரு. ஆமென். ஏன் இன்னைக்கு இந்த காரியத்தை உறுதியா சொல்றேன்னா, ஊழியத்தின் பயணத்துல எத்தனை பேர் காப்பாத்தியாச்சு டிப்ரஷன்ல இருந்து, சூசைட்ல இருந்து. இன்னமும் அந்த ஊழியம் தொடங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். இப்படிப்பட்டவர்கள் வந்து சொல்லும் பொழுது அவங்க சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும், ஆமென் சொல்லுவாரு, இன்னும் இந்த நபருக்காக நீ ஜெபிக்கலனா, இன்னும் அந்த நபருக்காக நீ வந்து உபவாசிக்கலனா, இந்த நபர்கிட்ட நீ பேசலனா, நீ தொடர்பு கொள்ளலன்னு சொன்னா, நீ ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா, இல்ல இந்த வாரத்திலே சரி இல்ல அடுத்த வாரத்திலே சரி நிச்சயமா ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எத்தனை பேர் அந்த மாதிரி ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறாரு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க ஆண்டவர் காப்பாற்றி இன்னைக்கு அவங்க நன்றாக அவங்க தேசத்தை அவங்க இடத்துல நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த இருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த இருக்கிறார் வல்லமையாக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்கிறார், உங்க எல்லாரையும் ஆண்டவர் எழுப்ப போகிறார். தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களை ஊழியத்து கொடுத்து ஊழியத்தில் எழுப்ப போகிறார். காத்திருங்க. எல்லாரும் ஆண்டவர் ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. முக்கியமா சத்தியத்தை அறிவிக்கும்படியாக, சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, அவர்களோட துக்கத்திலிருந்து கவலையிலிருந்து காப்பாற்றும்படியாக, பிசாசு ஒரு பிடியிலிருந்து காப்பாற்றும்படியாக ஆண்டவர் இந்த வருஷத்துக்குள்ள எழுப்ப போகிறார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் எல்லா பகுதிக்கு போய் எல்லா பகுதிக்கு போய் பூமியின் கடைசி பரியந்தம் வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென். தேவனுடைய பரிசுத்த ஆவி உங்க மேல வரும் பொழுது எத்தனை பேர் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க? ஆனா தேவனோட வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களா? பரிசுத்த
பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட கனெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஏன் நம்ம கனெக்ட் பண்ண கஷ்டப்படுவாரு? அந்த நேரத்துல நம்ம மாம்சத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆவியில செயல்படாதனால அந்த ஆவியும் நம்மளுடைய ஆவி கனெக்ட் பண்ணாதனால ரொம்ப கஷ்டப்படுது. கனெக்ட் பண்ண முடியல. பரிசுத்த ஆவியானவர் ஆவியா இருக்கிறாரு. நீங்களும் ஆவியா இருக்க வேண்டும். ஆவியில செயல்பட வேண்டும். ஆவியில இருக்க வேண்டும். அப்ப ஆவியில இருக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுவாரு? உங்க ஆவியோட கனெக்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் மாதிரி. புரியுது உங்களுக்கு? எங்க இருந்தாலும் நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது அதை நீங்க பயன்படுத்தலாம். இல்லனா நோ யூஸ். அதே மாதிரி ஒரு கனெக்ஷன் வரும்போது நீங்க பாருங்க, பரலோகத்துல இருக்கிற காரியம் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஆண்டவர் இருதயத்துல என்ன இருக்கு டவுன்லோட் பண்ணலாம். பரலோகத்துல என்ன இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அப்ப டவுன்லோட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? மத்தவங்களுக்கு அப்லோட் பண்ணுவீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் கிடைக்கும் போது, சில பேருக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? பகிர்ந்து கொள்வீங்க. அந்த நேரத்தில் நீங்க பகிர்ந்து கொள்ளும்போது நீங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல இருந்தேன், ஆண்டவர் சரியான நேரத்தில் இந்த வார்த்தையை கொடுத்து பேசினார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நீங்க பாருங்க, நான் ஒரு தவறான முடிவு எடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா சரியான நேரத்தில் நீங்க வார்த்தையை கொண்டு வந்தீங்க. அது நம்மளோட வார்த்தை இல்ல, தேவனோட வார்த்தை நீங்க கொண்டு வரணும். ஏன்னா நம்மளோட வார்த்தை என்னது? மரித்து போய்விடும். ஆனா தேவனோட வார்த்தை அது உயிர் உள்ளது. ஆமென். அந்த வார்த்தை நீங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தை நீங்க பெற்றுக் கொள்ளும் பொழுது, அது ஒரு ஆளுக்கோ இல்ல 10 பேருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். அப்படி துக்கமா இருக்கிறவர்கள், பலவீனமா இருக்கிறவர்களுக்கு நீங்க என்னவா இருக்கணும்? நீங்க தேற்ற வேண்டும். அடுத்தது அதே வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து இல்ல 1 தெசலோனிக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 14. 1 Thessalonians chapter 5 verse 14. நல்லா கவனமா கேளுங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள். பலவீனமா இருக்கிறவர்களை தாங்குங்கள். எப்படி தாங்கணும்? அவங்களை தூக்கி தாங்கணுமா? அவங்களை தூக்கி தாங்கணுமா? இல்ல எப்படி தாங்கணும்? பலவீனமா இருக்கிறவர்களை தாங்குங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்லும் பொழுது, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம், நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டத்துக்கு ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பம், பயன்படுத்திக்கோங்க. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்ப எதிர்பாராத காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. எதை நம்ம எதிர்பார்க்கல அதெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை. இந்த வசனம் பேசுது. இன்னைக்கு பவுல் சொல்றாரு, தெசலோனிக்கா சபைக்கு சொல்றாரு, தெசலோனிக்கா ஆண்டுக்கு சொல்றாரு, எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கை சொல்லுங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார், நாமளும் எச்சரிக்க வேண்டும். தேவன் வருகை சமீபமா இருக்கு. விளையாடுகிற காலம் அல்ல, சீரியஸா இருக்கிற நாட்கள். நீங்க நிறைய பேர் டிப்ரஷன்ல இருக்கிறாங்க. அவங்களை என்ன பண்ணுங்க? அவங்களை தேற்றுங்க. ஜெபத்துல தாங்கி கொள்ளுங்க. உங்களால கையில தான் தாங்க முடியலனா, உங்களால பணத்தை நீட்ட முடியலனா, உதவி கரத்தை நீட்ட முடியலனா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் யாரோ அனுப்புவாரு உதவி செய்ய. ஆமென். அடுத்தது 4வது சந்தர்ப்பம். அதே வசனம் வாசிங்க. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதியை சாந்தமாய் இருங்கள், பொறுமையா இருங்கள், எல்லாரையும் விட பொறுமையா இருங்கள். ஆமென். பொறுமையா இருக்க வேண்டும். ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்ம மேல பொறுமையா இருக்கிறோம், அதே மாதிரி நம்ம மற்றவங்க குறித்து நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது ஆண்டவர் அதிகமான ஒரு கிருபை கொடுப்பார் நம்மளுக்கு. 4 சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கார் நம்மளுக்கு, பயன்படுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பங்களை நீங்க நிச்சயமாய் பயன்படுத்தும் நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லன்னு சொன்னா எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் பாருங்க. போன வாட்டி நம்ம நம்மளுடைய வாக்குத்தத்தம் என்ன? யோபு நண்பர்களுக்காக ஜெபிக்கும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் கொடுத்தா. அப்ப நண்பர் என்ன? யாரு? வேற ஆளு. அப்ப யார் அந்த நண்பர்? வேற ஆளு. ஆமென். அப்புறம் நம்ம குடும்பத்தில் இல்லாதவர்கள், அப்புறம் யாரோ வேற ஆளு. நண்பர் சொல்லும்போது நம்ம குடும்பத்தில் இல்லாதவர்கள், அப்புறம் வேற யாருக்கோ அவர் ஜெபிக்கும் பொழுது, யாருக்கோ ஜெபிக்கும் போது ஆண்டவர் ரெட்டிப்பாய் கொடுத்தா. நாமளும் வேற யாருக்கோ ஜெபிக்கும் பொழுது, தெரிந்தவர்களோ தெரியாதவர்களுக்கோ அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது, இறங்கி செய்யும் பொழுது, ஆனா இந்த இறங்கி செய்யும் பொழுது நிறைய பொறுமை தேவைப்படுது. பொறுமையோடு செய்ய கேளுங்க. ஆண்டவரே அதிகமான பொறுமையை கொடுங்க. ஆண்டவரே
அப்ப இந்த காரியத்தை நம்ம இறங்கி செய்யும் பொழுது ஆண்டவர் பாருங்க, நீங்க அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்றீங்க அர்த்தம். அடுத்த வசனம் 15வது வசனம், அடுத்ததுக்கு போவோம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். உங்களுக்கும் மற்ற யாவர்களுக்கும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பவுமே நன்மை செய்ய நாடுங்கள். ஆமென். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் இந்த வார்த்தை ரொம்ப தெளிவாய் பேசுகிறார். தீமைக்கு தீமை செய்யாதீங்க, தீமைக்கு நல்லது செய்யுங்க. உங்களுக்கு தீமை செய்யறவங்க உங்களுக்கு நல்லது செய்யுங்க. சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த ஒரு கொள்கை இருக்கு, பழி வாங்குற கொள்கை இருக்கு. எப்படியாவது நம்ம பழி வாங்கணும்னு சொல்லி இது நிச்சயமா அதை நிறுத்த வேண்டும். நம் வாழ்க்கையில வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் இந்த பழி வாங்குற தன்மை. ஆமென். ஏன்னா பழி வாங்குற தன்மை நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நன்மை செய்ய முடியாது. கெட்ட வார்த்தைகள், நெகட்டிவான வார்த்தை ஒருத்தர் நம்ம கீழ்தரமா பேசுறது. ஆமென். நம்ம முன்னாடி சரி நம்ம பின்னாடி சரி கீழ்தரமா ஒருத்தங்க பேசுறது. பேட் வேர்ட்ஸ். இது நம்ம வாழ்க்கையில மாற வேண்டும். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, தீமைக்கு தீமை செய்யாத, தீமைக்கு நல்லது செய். நல்லது செய், பிறருக்கும் நன்மை செய்ய சொல்லிக் கொடு. இந்த கடைசி நாட்களிலே மூன்றாவது இதுதான், கர்ஸான வார்த்தை பேசாதீங்க, சாபமான வார்த்தையை பேசாதீங்க, ஒருத்தங்க சபிக்காதீங்க. இவன் குட்டிச்சோரா ஆயிடுவான், இவன் நல்லாவே இருக்க மாட்டான், அப்படிப்பட்ட வார்த்தை பேசக்கூடாது. கிறிஸ்தவர்கள் நம்ம வாயிலிருந்து இந்த வார்த்தை வரவே கூடாது. சபிக்கிற வார்த்தைகள் ஆண்டவர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அடுத்தது என்ன நம்ம வாழ்க்கையில் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இதுவும் பேசுறாரு. இது நம்மளோட ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். காத்திருந்து ஆண்டவர் ரெட்டிப்பா சொன்ன ஒன்னத்தையும் காணோம். ஆமா, ஏன்னா வேரோடு பிடிங்க எரியல. வாழ்க்கையில் தடைகள் இருக்கிறது. இந்த தடை பிடிங்க எரிஞ்சாதான் அது ஃப்ளோ பண்ணும், ஆசீர்வாதம் ஃப்ளோ பண்ணும். இல்லைன்னா ஃப்ளோ பண்ணாது. ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆண்டவர் 31 டிசம்பர் காத்திருந்து ரெட்டிப்பான பெற்றுக்கொள்ளவே இல்லையே. இது ஆண்டவர் மேல நீங்க blame பண்ணாதீங்க. Blame yourself. What has gone wrong? Check yourself. Do good to everyone and teach others to do good. அடுத்த வசனம் 15வது வசனம். தொடர்ந்து 16வது வசனம். Rejoice always in the Lord. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஆண்டவர் உங்களோடு இருந்தார்னாக்கா துக்கத்திலும் சரி கவலையிலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சரி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா தேவனுடைய சந்தோஷமே உங்களுக்கு பலனாக இருக்கிறது. ஆமென். சில நேரம் நம்ம பலவீனமா இருக்கும்போது கழுக பாருங்க, கழுகு ஈகல பாருங்க. யாருக்கு ஈகல் தெரியுதானே? ஈகல பாருங்க, அது பலவீனம் ஆயிடுச்சுனா, அதுக்கு பலவீனம் வந்துருச்சுனா, I wanted to learn something from eagle. அத்தனை பறவையில ஆண்டவர் இந்த பறவையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். இந்த கழுகுல ஒரு குவாலிட்டி இருக்கு, கத்துக்கோங்க, ஏதோ ஒரு தரம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பறவையிலும் இது ஒரு பறவையில பாருங்க. பறவைன்னு சொல்லும்போது இதோட பெருசு நிறைய இருக்கு. ஆனா ஏன் ஆண்டவர் இந்த பறவையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? அதுக்கு ஒரு பலவீனம் வரும்போது அது என்ன பண்ணணும் சொன்னா தனியா போயிடும். தெரியுங்களா? ஒரு கூட்டமா போவாது, தனியா எங்க போயிடும்? மலை உச்சிக்கு போயிடும். தெரியுமா உங்களுக்கு? அது பலவீனம் ஆயிடுச்சுன்னா நல்லா கத்துக்கோங்க, தனியா போயிடும். ஜீசஸ் கூட பாருங்க, ஒரு நேரம் வந்து தனியா அப்பா கூட பேச போயிடுவாரு. சரிங்களா? தனியா போய் சூரியனுக்கு முன்னாடி அது அப்படியே அமர்ந்திருந்து என்ன பண்ணிடும்? காய விட்டுரும், காத்திருக்கும். எங்க சூரியன் வெளிச்சம் வருதோ அங்க போய் அமர்ந்திருந்து காத்திருக்கும். அப்ப அந்த சூரிய வெளிச்சம் அடிக்கும் பொழுது பாருங்க அதுக்கு எரியும். தெரியுங்களா? எரியும், வலி எடுக்கும். ஆனா அந்த வலியில கூட பாருங்க சில நாட்கள் 10 நாட்களோ 20 நாட்களோ அப்படியே காத்திருக்கும், அந்த வலியிலே காத்திருக்கும். ஆமென். அது முடிஞ்ச பிற்பாடு நீங்க பாருங்க சிறைகளை விரித்து அது பறக்கும் பாருங்க மகிமையோடு. என்னென்ன காரியம் எழுந்து போனச்சோ அந்த 10 நாட்களுக்குள்ளேயோ 20 நாட்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, காத்திருக்கும். காத்திருக்கும் பொழுது புதிய பலனை அடைவீர்கள். அப்ப கழுகு போல நீங்க தனியாக தேவனுடைய சன்னிதானத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க
நிச்சயம் புதிய பலன் அடைவீர்கள். இது பல பேருக்கு தெரியாது, தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும், ஆனா பல பேருக்கு தெரியாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? அப்ப நம்ம சும்மா இருக்க கூடாது. இந்த வருஷம் சொல்லி கொடுக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்றது சொல்லி கொடுக்க வேண்டும், எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, எப்படி சத்தியத்தை பேசுவது அப்படி சொல்லி நீங்க சொல்லி கொடுக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய கடமையா இருக்கிறது இந்த வருஷத்துல. ஏன்னா அழிவு அழிவு அழிவு. அநேக நேரங்களிலே பிரச்சனை வரும்போது சாத்தான் அப்படி திசை திருப்புறான். தேவனோட வார்த்தையை தேடாதபடிக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், எது இருந்தாலும் தேவனோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்மளால உயிர் படைக்கவே முடியாது. ஆமென். எது இருக்கோ இல்லையோ, ஆனா தேவனோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு நம்மளால உயிர் படைக்க முடியாது. ஆமென். ஆமென். அதான் ஆண்டவர் சொல்ற, வானமும் பூமி ஒளிந்தாலும் தேவனோட வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அப்ப ஆண்டவர் பாருங்க, தேவனோட வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்கிறாரு. சாத்தானை ஜெயிக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தையை பேசினார். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை நமக்கு அப்பமா இருக்கிறது. அந்த அப்பம் நமக்கு ஜீவனை கொடுக்குது. ஊற்று தண்ணியா இருக்கிறது. புதிய ஊற்று தண்ணீர், புதிய அப்பமா இருக்கிறது, புதிய உடன்படிக்கையா இருக்கிறது தேவனோட வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை நீங்க பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஆமென், நீங்க பலவீனம் வந்தாலும் கூட கழுகு போல நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, அந்த வழியில கூட நீங்க காத்திருக்கும் பொழுது, அந்த வேதனையில கூட நீங்க காத்திருக்கும் பொழுது, அதுக்கு பிற்பாடு நீங்க பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுக்கும் பொழுது சிறகுகளை விரித்து கழுகு போல, ஆமென், உயரமான இடங்களில் ஆண்டவர் உங்களை பறக்க செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். சில நேரங்களில் அப்படி பலவீனம் வரும்பொழுது தனியா போயிருக்கும். ஆண்டவரோடு பேசு. Learn from the eagle. Hallelujah. Rejoice always in the Lord. எப்பவுமே 14வது வசனம், எப்பொழுதுமே சந்தோஷமா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அது கேட்பாங்க, எப்ப நீங்க மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்ன ரகசியம்? இதுதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் இயேசு பத்தி சொல்றதுக்கு. இயேசு அப்படிப்பட்ட ஒரு ஜாயை கொடுத்திருக்கிறாரு. காசு பணம் இல்ல, சொத்து சுகம் இல்ல, ஆனா சந்தோஷமா இருக்கேன். எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? எதுவும் இல்ல, ஆனா சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு. அது எப்படி உங்களுக்கு மட்டும் இருக்கு, எங்களுக்கு எல்லாம் இல்ல? நல்ல ஒரு சந்தர்ப்பம். அடுத்தது 18 17, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. pray without giving up. ஜெபிச்சு ஒரு பதிலும் வரல, இதுக்கு மேல நான் ஜெபிக்கல, நான் வேற ஏதாவது பண்ண போறேன். எத்தனை பேர் அது மாதிரி சொல்றாங்க? ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, pray without giving up. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்க பதில் வந்து கொண்டிருக்கிறது, உங்க பதில் வந்து கொண்டிருக்கிறது. பூமியில தங்கத்தை தேடும் பொழுது, அதாவது வைரக்கல்லை தேடும் பொழுது எவ்வளவு பொறுமையோடு தேடுவாங்க தெரியுங்களா? குழி தோண்டி குழி தோண்டி குழி தோண்டி ஒண்ணுமே கிடைக்காது, அப்பயும் குழி தோண்டுவாங்க. கிட்ட வரும்போது கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னாக்கா எவ்வளவு வந்து எடுத்துட்டு போயிடுவோம். அவ்வளவு தூரத்துக்கு நீங்க முயற்சி எடுத்து எஃபர்ட் எடுத்து நீங்க தோண்டி 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 கிட்ட ஒரு இன்ச் வரும்போது நீங்க கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எவ்வளவு வருது? ஏற்கனவே நீங்க குழி தோண்டி வச்சிருந்தா அவனே என்ன பண்ணிடுவான், இன்னும் கொஞ்சம் சின்ன எஃபர்ட் போட்டு வைரக்கல் எடுத்து இல்லைன்னா தங்கத்தை எடுத்து அவன் வீடு வித்து அவன் பணக்காரன் ஆயிடுவான். ஆனா எஃபர்ட் போட்டது யாரு? அதை தொடர்ந்து எஃபர்ட் போடுங்க, தொடர்ந்து எஃபர்ட் போடுங்க, without giving up. குழி தோண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா வைரக்கல்கள் கிடைக்கும், நிச்சயம் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஆண்டவர் பாருங்க உங்களுக்கு பலனாய் இருப்பார். அதனால தான் நீங்க பலவீனம் அடையும் போது கழுகு போல நீங்க காத்திருக்க வேண்டும் தேவனுடைய பிரசன்னத்துல. நிச்சயமா நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு புதிய பலனை கொடுப்பார். 18, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதான் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. Give thanks to God for everything. எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காட்டிய ஸ்தோத்திரம். யோபு சொன்னாரா இல்லையா? கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காட்டிய ஸ்தோத்திரம். நான் உயிரோடு இருந்தாலும் ஸ்தோத்திரம், நான் மரித்து போனாலும் ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இதுதான் பாருங்க பவுல் சொல்லி கொடுக்கிறாரு, ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. Give thanks to God for everything. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்ல பிசாசு வெட்கப்பட்டு போவோம். நீங்க வெட்கப்படுத்துறது ஒரு ஆள் மட்டும்தான், மனுஷன் இல்ல, பிசாசு. ஆமென். ஆண்டவருக்கு நீங்க மகிமை கொடுக்கும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்.
நிச்சயமா நான் சொல்றேன், அவன் வெட்கப்பட்டு போயிடுவான். கண்டிப்பா நான் சொல்றேன், வெட்கப்பட்டு போயிடுவான். எவ்வளவு செஞ்சு இவன் ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறானே, என்ன கதை? தொடர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறானே. ஆமென். அப்ப அந்த பலன் எங்க இருந்து வருது? ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து வருது, தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து வருது. உங்களுக்கு தேவனுடைய பலன். நீங்க பலத்தை பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா உங்களால நன்றி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பலவீனமா, உங்களால வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே முடியாது. தேவனுடைய பலன் நீங்க பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா. 19 பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். எந்த காரணத்தை கொண்டும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. என்னைக்குமே நினைச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. என்னைக்குமே மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாருன்னு மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் மட்டும் தான் நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு மறந்துடாதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்குமே நினைக்கிறோம், யாருக்கும் தெரியாது, ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாம் அறிந்த தேவனாய் இருக்கிற உங்களுக்குள்ள ஒருத்தர் கவனிச்சுட்டு இருக்கிறாரு. சில நேரத்துல துக்கம் அடையும் போது பாருங்க, அவர் என்ன நினைப்பாரு? இனிமே நான் இருக்கணுமா இந்த சரீரத்துல? நினைப்பார் தெரியுங்களா? ஆவியானவர் நினைப்பார் தெரியுங்களா? இனிமேல் இந்த சரீரத்துல நான் இருக்கணுமா? ரொம்ப துக்கமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, இனிமேல் இந்த சரீரத்துல நான் இருக்கணுமா? அதான் பவுல் சொல்றாரு பாருங்க, do not give the Holy Spirit. இப்ப வந்து பாருங்க சங்கீதத்துக்கு வருவோம். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் வசனம் 10-11. தாவீதுடைய ஜெபம். Psalms 51 verse 10 and 11. தாவீதுடைய ஜெபம். வாசிங்க 51:10-11. சங்கீதம் 51 வசனம் 10-11. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உண்மை உள்ள ஆவி எனக்கு கொடுங்க. உண்மை உள்ள steadfast loyal spirit in my heart within me. சுத்த இருதயம் எனக்கு கொடுங்க. உண்மை உள்ள ஆவி எனக்கு கொடுங்க. அடுத்தது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியானவரே என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் காத்துக்கொள்ளுங்க. இதுதான் தாவீதுடைய ஜெபம். அவர் பாருங்க, அவர் மிகுந்த தெய்வீக பயத்தோட ஜெபத்தை ஏறெடுக்கிறார் தெரியுங்களா? சுத்த இருதயம் கொடுங்க எனக்கு, உண்மை உள்ள ஆவியை கொடுங்க, உங்க பிரசன்னத்தை விட்டு என்னை வெளிக்கிறாதீங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியை எடுத்துறாதீங்கப்பா. ஒரு ராஜா சொல்றாரு தெரியுங்களா? கிங் டேவிட்ஸ் பிரேயர். ஒரு ராஜா ஜெபிக்கிறாரு. ராஜாக்கு என்ன இல்ல? ராஜா எல்லாமே இருக்கு. ஆனா அவருக்கு பாரு இந்த சத்தியம் அவருக்கு தெரியும். எல்லாம் இருந்து இது இல்லைன்னு சொன்னா ஜீரோ. அப்ப ஆவியானவர் விட்டுட்டு போயிட்டானா எல்லாமே இழந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாமே இழந்து போயிடுவான்னு அர்த்தம். அதனாலதான் பார்க்கணும், என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே ஆவியானவர் மட்டும் என்னுடைய வாழ்க்கை விட்டு எடுத்துறாதீங்க. Do not take away the Holy Spirit that is within me. அப்ப ஆவியானவர் உங்களை விட்டு விலகி போக கூடாதுன்னு சொன்னா அவர் துக்கப்படுத்த கூடாது. இந்த கடைசி நாட்களிலே பழி வாங்குற தன்மை, கெட்ட வார்த்தைகள், சாபமான வார்த்தைகள், நயவஞ்சகம், பொறாமை, புறம் பேசுவது, இதெல்லாம் வந்து பாருங்க தீமைக்கு நீங்க தீமை செய்யுங்க. அப்புறம் ஆண்டவர் சொல்ற தீமைக்கு நல்லது செய். அப்படி நீங்க செய்யும் போது நீங்க பரிசுத்த ஆவியை சந்தோஷப்படுத்துறீங்க, நீங்க துக்கப்படுத்தல அர்த்தம். 20வது வசனம் 20 வாசிங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். தொடர்ந்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். சில நேரத்துல நம்ம வந்து தேவனோட செய்தியை கேட்கிறோம், தீர்க்க தரிசனங்களை கேட்கிறோம், அநேக தேவனோட வார்த்தை நம்ம கேட்கிறோம். போதிக்கப்படும் பொழுது தேவனோட வார்த்தை நம்ம கேட்கிறோம். அது ஆன்லைன்லயும் சரி, இல்ல நீங்க சர்ச்லயும் சரி, தேவனோட வார்த்தை போதிக்கப்படும் பொழுது அது அலட்சியமாய் எண்ணாதீர்கள். Take it seriously. ஏதோ ஒன்று ஆண்டவர் அதுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பா, நம்மளுக்கு தெரியாது. எல்லாம் நமக்கு தான் இல்ல. சில நேரத்துல வந்து குறிப்பிட்ட இந்த காரியம் வந்து ஆண்டவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். முக்கியமா வந்து தீர்க்க தரிசனங்கள். இப்படிப்பட்ட சம்பவம் சம்பவிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அலட்சியமா எடுப்போம். ஆஹா, இதெல்லாம் ஒரு பொய்யா இருக்கும், இது வந்து நிஜமா இருக்காது அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் இந்த அழிவு குறித்து பேசி இருக்கிறாங்க. ஆனா வந்து அதை நீங்க நம்ப வேண்டாம். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் நம்பாதீங்க.
அந்த தீர்க்க தரிசனம் எங்க இருந்து வருது? வார்த்தையில இருந்து வருதா, பைபிள்ல இருந்து வருதா? அது கொஞ்சம் சோதித்து பாருங்க. அதான் அடுத்து 21வது வசனத்துல எல்லாமே சோதித்து பாருங்க அப்படின்னு ஆண்டவர் அப்படி முடிக்கிறாரு. ஒண்ணு தீர்க்க தரிசனங்களை தேவனோட வார்த்தையை போதிக்கப்படும் பொழுது, அதாவது உரைக்கும் பொழுது, அது நீங்க அற்பமா எண்ணாதீங்க, அது அலட்சியமா எடுக்காதீங்க. ஆனாலும் அடுத்தது இது உண்மையா ஆண்டவர் கிட்ட இருந்து வருதா அப்படின்னு சொல்லி சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உண்மையா ஆண்டவர் கிட்ட இருந்து வருதா? ஏன்னா பிசாசு கூட என்ன பண்ணுவான்? அந்நிய பாஷை பேசுவான், தீர்க்க தரிசனம் சொல்லுவான், தேவனோட வார்த்தையே போதிப்பான். இயேசுவே போதிச்சாங்க. என்ன போதிச்சான்? பைபிள் இருக்கிறதா போதிச்சான், புதுசா எதுவும் போதிக்கல. வனாந்திரத்துல இயேசுவை சந்திக்கும் போதே புதுசா எதுவும் போதிச்சானா? பைபிள் இருக்குதானே, பழைய ஏற்பாடு இருக்குதானே போதிச்சான், போட்டு வாங்கணும். புதுசா எதுவும் போதிக்கல. இப்ப அவன் போதிக்கும் போது பாருங்க, அதுக்கு உங்களுக்கு பதில் நிச்சயமா தெரியணும், இல்லன்னா நீங்க விழுந்து போயிருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாமே சோதித்து பாருங்க. அநேக ஆன்லைன் மெசேஜ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாமே ஆண்டவர் கிட்ட இருந்து வருதுன்னு இல்ல, சோதித்து பாருங்க. அதான் இந்த வார்த்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையா இது ஆண்டவர் கிட்ட இருந்து வருதா இல்ல மாம்சம் பேசுதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பகுத்தறிவு இருந்துன்னு சொன்னா பேச பேச உங்களுக்கு தெரியும். எங்கயோ ஸ்லேக் ஆகுது இந்த மெசேஜ், எங்கயோ வேற மாதிரி இருக்க, சம்திங் ராங் கண்டுபிடிக்கணும். இல்லன்னு சொன்னா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. வஞ்சிக்கிற ஆவி, அசுத்த ஆவி, இன்னொரு பேர் இருக்கு, வஞ்சிக்கிற ஆவி, டிசீவிங் ஸ்பிரிட். நீங்க அவனும் விசுவாசம் நீங்க போதித்துக் கொண்டிருக்கிறான். ஃபால்ஸ் பிரீச்சர், ஃபால்ஸ் ப்ராஃபட், கள்ள தீர்க்கதரிசிகள் நீங்க நிறைய பேர் நீங்க ஆன்லைன்ல போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே கிடையாது. அதான் சொல்றது, டெஸ்ட் எவ்ரிதிங், சோதித்து பாருங்க. உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண சொல்லல, நியாயத்திற்கு சொல்லல, சோதித்து பாருங்க. உண்மையிலே இது ஆண்டவரிலிருந்து வருதா இல்ல மாம்சத்திலிருந்து வருதா இல்ல எங்க இருந்து வருது? சில மெசேஜ் வரும்போது நம்மளை சீர்படுத்துதா? ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவர் என்னை சீர்படுத்துறாரு. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்மளை சீர்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மெசேஜ் வருதுன்னா நம்மளை சீர்படுத்துது, நம்மளை குறைக் பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொன்னா ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் பேசி கொண்டிருக்கிறார். From there you can know ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா அந்த காரியம் நம்மளுக்கு என்னது ஒரு கரெக்ஷனை கொண்டு வருது. கரெக்ஷன் வந்தாதான் இம்ப்ரூவ் பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ணாதான் முன்னேற முடியும், இல்ல அங்கேயே தான் இருப்போம். verse 23 வசனம் 23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருந்து காக்கப்படுவதாக. அப்ப நாம் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? குற்றம் இல்லாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா கைவிடப்படுவோம். எச்சரிக்கையின் சத்தம் இது எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கு, எல்லாருக்கும், உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கேட்டுக்கிட்டு இருக்கு. எச்சரிக்கையின் சத்தம், தேவனோட வருகைக்கு குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும், இல்லைன்னா கைவிடப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்துல பேசிக் கொண்டு இருக்கிறார். தேவ ஜனமே, இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி போதிக்கப்படலன்னு சொன்னா நான் கணக்கு கொடுத்தாகணும் ஆண்டவருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63 வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இந்த மாம்சமானது எதுக்கும் உதவாது, எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். மறுபடியும் வசனத்தை வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும், எப்படி நான் உங்களுக்கு சொல்கிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் இந்த ஆவிக்கு முக்கியம் கொடுக்கிறாரு. ஏன்னா இந்த மாம்சம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. No profit at all. In the flesh no profit at all. லாபமே இல்ல, நஷ்டம் தான். இந்த சரீரமானது நமக்கு லாபத்தை கொண்டு வராது, நஷ்டத்தை கொண்டு வரும். அதான் ஆண்டவர் சொல்றாரு,
ஆண்டவர் என்னைக்குமே இந்த மாம்சத்துக்கு முக்கியம் கொடுக்கவே மாட்டாரு, ஆவிக்கு தான் முக்கியம் கொடுப்பாரு. அதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு, இந்த மாம்சமானது லாபம் இல்லாதது, நஷ்டத்தை கொண்டு வரும். அவருக்கு இந்த லாபத்தை கொண்டு வரும் சொன்னா ஆவி அவருக்கு லாபத்தை கொண்டு வரும். ஆமென். Spirit gives life. அந்த வசனம் எப்படி 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 போட்டிருக்கு? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயோ ஜீவனாயும் இல்ல, ஆரம்பத்துல வாங்க. ஆவியும் உயிர்ப்பிக்கிறது. ஆவி ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கிறது. ஆமென். லாசரு வந்து அங்க இருக்கும்போது லாசருவே வெளிவான்னு சொல்லும்போது அந்த மாம்சத்துக்கு சொல்லல, ஆவிக்கு சொன்னாரு. புரியுது உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் வந்து அந்த மாம்சத்துக்கு முக்கியம் கொடுக்கல. ஏன்னா மாம்சம் நாளாயிடுச்சு. ஆமென். நாளாயிடுச்சு. அந்த ஆவி கட்டளையிட்டாரு, லாசருடைய ஆவியை கட்டளையிட்டாரு. இந்த வசனம் அப்படியே கனெக்ட் பண்ணுது பாருங்க, அப்படியே கனெக்ட் பண்ணுது. இயேசு சிலுவையில தொங்கும் பொழுது இதோ தகப்பனே என் ஆவியை நான் என்ன சொன்னாரு கடைசியா? இயேசு கடைசி என்ன சொன்னாரு? அவர் கடைசி மூச்சு விடும் பொழுது கடைசி மூச்சு என்ன சொன்னாரு? 7வது வார்த்தை, தகப்பனே இதோ என்னோட ஆவியை நான் ஒப்படைக்கிறேன் அப்படி சொல்லி பிற்பாடு தான் ஆவியே இந்த சரீரத்தை விட்டு வெளியேச்சு. நினைச்சதை இப்பயே செத்துக்கலாம். ஆனா அந்த ஆவி கூட தேவனோட வார்த்தைக்கு காத்து இருந்துச்சு. அவர் சொன்னாதான் இந்த சரீரத்தை விட்டு நான் வெளியாக முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு நேரம் அந்த ஆவி காத்து இருந்துச்சு. லாசரோட ஆவி பாருங்க, எங்கேயோ இருந்த ஆவி. மேபி பாரடைஸ்ல போயிருக்கலாம். லாசரு கத்தர் கூட இருந்தார், அம்மாவலியா அவர் போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படியே கட்டளையிட்டு வர சொன்னாரு, நீ வா, வெளியே வா. அப்ப யாருக்கு கட்டளையிட்டாரு? மாம்சத்துக்கு கட்டளையிட்டாரா, ஆவிக்கு கட்டளையிட்டாரா? யாருக்கு கட்டளையிட்டாரு? இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். ஆர்வத்துக்கு வாயா. ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது. எப்படி லாசரு மரித்து போனவன் இன்னைக்கு ரெசரெக்ட் பண்ணி வரான் அப்படின்னு சொன்னாக்கா, எப்படி அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி அவன் மேல வந்தது? எப்படி வந்தது? தேவன் சொன்னபடியால், இயேசு சொன்னபடியால். அப்ப எல்லா ஆவியும் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது. தேவன் சொல்லும் போது அது கீழ்ப்படிகிறது. லாசருவே வெளிவார சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஆவிக்கு கட்டளையிடும் போது அப்படியே வருது. ஆமென். அப்ப அந்த ஆவி அங்க போகும் பொழுது அவனுடைய ஆவி மாத்திரம் புதுப்பிக்கல, சரீரமும் புதுப்பிக்கிறது. ஆமென். புது சரீரத்தை பெற்றுக்கொண்டான், மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொண்டான். ஏன்னா அந்த சரீரம் அழிந்து போயிடுச்சு, புது சரீரத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென். அந்த ஆவி வரும் பொழுது புது சரீரத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் கடைசியா சொல்லும் பொழுது பாருங்க, இதோ நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த ஆவி இந்த சரீரத்தை வெளியாயிடுச்சு. அப்ப எந்த அளவுக்கு இந்த வசனம் உண்மையா இருக்கு, அம்மாவலியா, எந்த அளவுக்கு இந்த 63 உண்மையா இருக்கிறது. அப்புறம் இந்த மாம்சத்துக்கு முக்கியம் கொடுக்கல, மண்ணுக்கு மண்ணாக போகுது, ஆவிக்கு முக்கியம் கொடுக்கிறாரு. அப்ப இந்த ஆவிக்கு ஜீவன் கொடுக்கிறதும் பலத்தை கொடுக்கிறதும் யாரு? எது கொடுக்குது? தேவனோட வார்த்தை கொடுக்குது. தேவனோட வார்த்தை, தேவனோட வார்த்தை. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கும் பொழுது நம்ம வல்லமையை பெற்றுக்கொள்வோம். ஆமென். வல்லமையை பெற்றுக்கொள்வோம். வல்லமையை பெற்றுக்கொண்டா மாத்திரம் பத்தாது, நம்ம வாழ்க்கையில தேவனோட வார்த்தை செயல்படணும். ஆமென். அப்பதான் தொடர்ந்து தேவனோட வல்லமை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும். வல்லமை பெற்றுக்கொண்ட மாத்திரம் நம்ம வாழ்க்கையில வார்த்தை இல்லைன்னு சொன்னாக்க அது அதோட புஷ்டு போயிடும், போக மாதிரி. ஆமென். போனோட நம்ம வசனத்தை வாசிச்சோமா இல்லையா? நம்மளோட ஜீவன் எப்படிப்பட்டதா? ஒரு புகை போல மறைந்து விடும் அப்படின்னு வாசிக்கிறோமா இல்லையா? நம்ம உயிரோடு இருந்தா தேவனுடைய சித்தத்தை செய்வோம். இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? ஒரு புகை போல இருக்கிறதா, அப்படியே போய் நம்ம மறைஞ்சிருவோம். ஆமென். அப்ப ஜீவனை கொடுக்கிறது யார்? பலத்தை கொடுக்கிறது யார்? நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறது யார்? நம்ம ஆவியை உற்சாகப்படுத்துறது யார்? தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. அந்த வார்த்தை தான் சொல்லிச்சு வெளியே வா. ஆமென். அந்த வார்த்தை தான் சொல்லிச்சு வெளியே வா. நம் ஆவி பலனடைய வேண்டும். நம் ஆவி பலனடைய வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-11 நீங்க வாசிச்சீங்கன்னா the gifts of tongue, வரங்களை குறித்து பேசுது. இதெல்லாம் நீங்க இந்த
ப்ராசஸ்க்குள்ள நீங்க வந்துட்டீங்கனாக்கா தேவனுடைய வரங்களை நீங்க சுலபமா பெற்றுக்கொள்ளலாம். இந்த விஷயத்துல நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா தேவனுடைய வரங்களை நீங்க சுலபமா பெற்றுக்கொள்ளலாம். The gifts of the Holy Spirit. எப்ப தடவை நீங்க பெற்றுக்கொள்ளலாம்? நீங்க அந்நிய பாஷை நீங்க பேசும்போது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். Amen. Hallelujah. இடையில ஒரு சகோதரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னாக்கா, ரெண்டும் ஒண்ணா கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி கேட்டாங்க. ரெண்டும் ஒண்ணா கொடுங்க அப்படின்னு ஒரு சகோதரி ஜெபம் பண்ணி கேட்டாங்க. நான் தண்ணியில ஞானஸ்நானம் எடுக்கும்போது எனக்கு அக்னி ஞானஸ்நானம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு பல நாட்களுடைய ஜெபம். உங்களுக்கு தெரியுங்களா, ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அக்னி ஞானஸ்நானம் சேர்த்து கொடுத்தாரு தெரியுங்களா? டபுள் ஒரே நேரத்துல வந்துச்சு. வாட்டர் பேப்டிசம் எடுக்கும்போது அக்னி ஞானம் சேர்த்து கொடுத்தாரு ஆண்டவர். பேக்கேஜா கொடுத்தாரு ஒரே நேரத்துல. அதை எங்க கண்டால நாங்க பார்த்தோம். இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்கிறது. ஆண்டவர் டபுளா கொடுத்தாரு. மனதின் வாஞ்சை. அடுத்தது அந்த சகோதரிக்கு என்ன சொன்னேன்னா, அடுத்தது உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறாரு காத்துருங்க. என்ன gift தெரியுங்களா? என்ன gift கொடுக்க போறாரு? நீங்க அந்நிய பாஷை பேசும்போதும் சரி, மத்தவங்க அந்நிய பாஷை பேசும்போதும் சரி, அவங்க என்ன பேசுறாங்க நீங்க அந்த மீனிங் நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க சொல்லலாம் சொல்லி அடுத்தது நீங்க gift பெற்றுக்கொள்றீங்க அப்படின்னு அவங்க ஆவியானவர் சொல்ல சொன்னாரு. அது நீங்க சீக்கிரம் அடுத்தது மூணாவது பெற்றுக்கொள்ள போறாங்க. வாஞ்சை சரியான வாஞ்சை அந்த வாஞ்சை தெரிகிறது உள்ளத்துல. the interpretation of tongue. சிலத்துல அந்நிய பாஷையில பேச நம்மளுக்கே அதாவது பேசாம இருக்கோம். என்னடா இது, என்னதான் பேசணும் நம்மளுக்கே புரியல அப்படின்னு. அதுக்கு ஒரு gift இருக்கு. என்ன பேசணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுவாரு, சொல்லுவாரு, வெளிப்படுத்துவார் என்ன பேசி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு gift இருக்கு. அப்ப அந்நிய பாஷை அதிகமா நீங்க பேசும்போது நீங்க வாஞ்சோடு கேட்கும்போது ஆண்டவர் இன்னும் சேர்த்து கொடுப்பாரு உங்களுக்கு. எதை பேசி கொண்டு இருக்கிறோம், என்னத்தை பேசி கொண்டு இருக்கிறோம், மத்தவங்க என்ன பேசுறாங்க நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியும், இன்டர்பிரேட் பண்ண முடியும். இந்த வருஷம் அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டும். அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டும். அதான் ஒரு இங்கிலீஷ் பழமொழி இருக்கு, every level there is a devil. Every level there is a devil. ஒவ்வொரு லெவலுக்கு போகும்போது ஒரு டெவல் அங்க காத்துறோம் நமக்காக. இந்த லெவல் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குட்டி சைத்தான் தான். இந்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னா மீடியம் சைத்தான். அடுத்து நீங்க ஹை சைத்தான் வரும், ஹை பை கொடுக்கிறதுக்கு. அப்ப இன்னும் நீங்க போனீங்க, நீங்க வளர வளர சாத்தானும் மாறும் தெரியுங்களா? every level there is a devil. நீங்க வளர வளர சாத்தானும் அவனும் உங்களோட சேர்ந்து வளருவான், மாறிட்டே இருப்பான். நீங்க ஸ்ட்ராங் அவனும் ஸ்ட்ராங் நினைப்பான் உங்களுக்கு போட்டு தரணும்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? every level there is a devil. சோ ஒவ்வொரு வாட்டி நீங்க வளரும் பொழுது நீங்க நினைக்காதீங்க விசுவாசமே அவனும் அலட்சியமா இருக்க நினைக்காதீங்க, அவனும் உங்களோட சேர்ந்து வளரான்னு அர்த்தம். ஆமென். சோ நீங்க அந்நிய பாஷை நீங்க அதிகமா பேசும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார், வியாக்கங்களை கொடுப்பார், என்ன பேசிக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இதுல gift இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய மரணம் ரொம்ப சூப்பரான மரணம். அங்கிளும் ஆண்டியும் அவங்க கூட இருந்தது எனக்கு ரொம்ப பாக்கியம். அவங்க கூட இருந்து கொஞ்ச நாட்கள் அவங்க கூட இருந்தது. அந்த அங்கிளுக்கு இருந்தா ஒரு 72 வயசு இருக்கும், அந்த ஆண்டிக்கு இருந்தா ஒரு 68 வயசு இருக்கும். சூப்பரான ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு கப்பல். அவங்க எப்பவுமே ஜெபத்திலே இருப்பாங்க. அந்த அங்கிள் மரிக்கும் போது சொன்னாரு, நான் இன்னும் ஒரு வாரம் தான் இருப்பேன், அவர் கூப்பிடுறாரு நான் போறேன் அப்படின்னு. இவங்களும் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டாங்க, நன்றி ப்ரிப்பேர்ட் ஆயிட்டாங்க. அந்த டைம் வரும்போது அவங்க வைஃப் சொல்றாங்க, ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரா, கிட்ட டைம் ஆயிடுச்சு நான் போறேன், வந்துட்டாங்க கூட்டிட்டு போறதுக்கு. போய் உட்கார்ந்து இருந்தான், பைபிள் அப்படி சாட்சி தான், அப்படி உயிர் போயிடுச்சு. இப்படிப்பட்ட மரணத்தை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப பேருக்கு மரணம் எப்போ வரன்னு தெரியாதுல்ல, ஆனா இவருக்கு தெரியும். ஒரு மணி ஆண்டவர் சொல்லிட்டாரு, டைம் முடிஞ்சிச்சு வா போலாம் அப்படின்னு. அந்த நேரம் வரதுக்கு முன்னே அவர் சொல்றாங்க வைஃப் கிட்ட,
தூதர்கள் வந்துட்டாங்க, கூட்டிட்டு வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு உட்கார்ந்து தான் சாஞ்சது தான் பைபிளோட, அப்புறம் உயிர் போயிடுச்சு. சிரிச்ச முகத்தோட அந்த பார்த்தோம், சிரிச்ச முகத்தோட. ஒரு வருஷம் கழிச்சு அவங்க இறந்துட்டாங்க, டைம் முடிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. They were so close to God. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். எப்பவுமே அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு எப்பவுமே அப்படியே worshipல இருப்பாங்க, ஜெபத்திலே இருப்பாங்க. அதே சமயத்துல வெளியே போய் நல்ல சுவிசேஷம் சொல்லுவாங்க, யார்கிட்ட சொல்ல முடியும் நல்லா சொல்லுவாங்க. அவங்களோட வைராக்கியம் ஒண்ணுதான், நான் பரலோகத்துக்கு போக ஒரு 10 பேராச்சும் நான் கூட்டிட்டு போயிடணும் அப்படி ஒரு வைராக்கியம். என் கூட சேர்ந்து ஒரு 10 பேராச்சும் நான் கூட்டிட்டு போயிடணும் பரலோகத்துக்கு, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆனா கூட்டிட்டு போறது 10 பேர் இல்ல, அதுக்கு மேல. ஆமென். எத்தனை குடும்பங்கள் அவங்க மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 எங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நமக்குள் ஆவியானவர் செயல்படும் பொழுது, நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு விடுதலை வரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளுடைய கேள்வி என்னவென்றால், நம்மளை குறித்து ஆவியானவர் சந்தோஷமா இருக்கிறார், துக்கமா இருக்கிறாரா? சந்தோஷமா இருந்தா நிச்சயமா நமக்கு விடுதலை உண்டு, பிறருக்கும் விடுதலை உண்டு. ஆராய்ந்து பண்ணி பார்ப்போம். 21வது வசனம், test and examine all things. Test and examine all things. The fruit of the spirit. ஆவியின் கனிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23, 25. இப்படிப்பட்ட 9 கனிகள் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறதா? அதாவது மாம்சத்தின் கனிகள் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறதா? எது செயல்படுது? ஆவியின் கனிகளா இல்ல மாம்சத்தின் கனிகளா நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறது? எந்த கனி? ஆவியின் கனிகளா இல்ல மாம்சத்தின் கனிகளா நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறதா? மாம்சத்தின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16, 19, 21. இதுதான் மாம்சத்தின் கனிகள். இல்லனா ஆவிக்குரிய கனிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? வெரி ஈஸி. இதெல்லாம் எப்படி பெற்றுக்கொள்வது? சொன்னது போல, ஆரம்பத்துல நம்ம சொன்னது போல, ஆனா அதுக்கு நமக்கு ஒரு குவாலிட்டி வேணும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 14. உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 14. Deuteronomy chapter 8 verse 16. இது ரொம்ப வல்லமை உள்ள வசனம். உபாகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுல ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது blessing இருக்கு, curse இருக்கு. ஆனா blessing பெற்றுக்கொள்வது, ஆவிக்குரிய கனிகளை பெற்றுக்கொள்வது, தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்வது, ஆண்டவர் நம்மளுக்கு என்னென்ன காரியம் நம்மளுக்கு வச்சிருக்கா அதெல்லாம் பெற்றுக்கொள்வது, ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. இது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். உபாகமம் 8:16 வாசிங்க. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாகிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். அப்ப இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க எல்லாமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒண்ணு தேவை, தாழ்மை நமக்கு தேவை. தாழ்மை, humbleness. நம்ம ஹம்பிளா இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார். நம்மளுக்கு என்ன நம்ம வாழ்க்கையில தேவைப்படுகிறது ஆண்டவர் உங்களுக்கு மொத்தமா கொடுப்பார். பக்கத்துல பாசம் ஆண்டவர் உங்களுக்கு மொத்தமா கொடுப்பார் சொல்லுங்க. எல்லாமே உங்களுக்கு மொத்தமா கொடுப்பார் சொல்லுங்க. நீ தாழ்மையா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு மொத்தமா கொடுப்பார் சொல்லுங்க. மொத்தமா இது இல்ல,
ஓகேவா? மொத்தமா கொடுப்பாரு இல்ல, மொத்தமா உங்களுக்கு எதெல்லாம் இழந்த போனீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டு ரெட்டிப்பா தான் ரெட்டிப்பா கொடுப்பாரு. உங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்கும் பொழுது, தாழ்மையே இருந்து அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நல்லதை செய்வார், நல்லதை உங்களுக்கு கொடுப்பார். எல்லாரும் எழுதி போமா.